திருச்சபையார் அமரவும். அப்படியே அமர்ந்தவர்களாக கண்களை மூடி ஒரு விஷயாக ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்மை ஏறெடுப்போம். சற்று நேரம் அமைதியாக இருந்து வருகிற லெந்து நாட்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த வாரத்திலிருந்தே திருச்சபை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகையால் அதற்கேற்ற செய்திகள் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறதுனாலே தேவனுக்கு அவருடைய பாதத்திலே நம்மை ஊற்றுவோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளின் வாயிலாக நீர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆவலாய் காத்து நிற்போம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை வரவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனுமில்லை. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலனுமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா, மெய்யாகவும் துணை வேண்டுமையா. இந்த நையா நின் பிள்ளை நான் அல்லவா, இயேசு தேவா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தால் இயேசு தேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பலவுண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறேன். உள்ளத்தில் நல் எண்ணம் பலவுண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன், உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். இந்த உடலை உமக்கென தந்து விட்டேன், இந்த உடலை உமக்கென தந்து விட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. மன்னவாவும் மீளம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டேன நம்பி வந்தேன். மன்னவாவும் மீளம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டேன நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கின போலாது,
மன்னிப்பு வழங்கினா போதாது, என்னை மாற்றாமல் போய்விடும் வாழ்வேது. என்னை மாற்றாமல் போய்விடும் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தால் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தால் இயேசுதேவா உம்மை மறவேனே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும். அடியேனை மறையும், நீர் உம்மை வெளிப்படுத்தும். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் எண்ணங்களும் செவிகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் 22ஆம் தேதி என்ன நாள்? சாம்பல் புதன்கிழமை, லெந்து நாள் ஆரம்பிக்கிறது. சரி, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட்டோம் இல்லையா? என்ன ஆயத்தப்பட்டோம்? என்ன பண்ணோம்? இப்போ கிறிஸ்மஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்டர் மறந்துடுங்க, அந்த இடத்துல கிறிஸ்மஸை வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணோம்? எல்லாரும் துணி எடுத்தோம், உறவினர்களெல்லாம் அழைக்க வேண்டும், தலை கிறிஸ்மஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற காரியங்கள் என்று சொல்லி அநேக காரியத்தை என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்தினோம். அப்போது இன்னும் அதிகமாய் சொல்லணும்னு சொன்னால், கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணோம்? நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டோம், அதை கொண்டாடினோம். இப்போ அடுத்து இன்னொரு பண்டிகை வருகிறது. இந்த பண்டிகைக்கு பேர் என்ன? வரப்போகுது ஈஸ்டர். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? உயிர்த்தெழுந்த திருநாள். அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை எது? சரியா சொல்லணும், கிறிஸ்மஸா? உயிர்த்தெழுத பண்டிகை தான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை. அப்போ கிறிஸ்மஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க, உயிர்த்தெழுந்த பண்டிகை தான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை. அப்போ கிறிஸ்மஸ் அடிஷ்னல் பண்டிகையா? இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னென்னா, கிறிஸ்து பிறப்பு என்பது மீட்பிற்கான ஆயத்தம். ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாள் என்பது மீட்டு விட்டதற்கான அடையாளம். அப்போ கிறிஸ்து பிறப்பு என்பது நம்மை மீட்டெடுப்பதற்காக கடவுளுடைய வருகை, ஆயத்தமான வருகை, அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. ஈஸ்டருங்கிற போது வென்று விட்டார், அது என்னது? நோக்கம் நிறைவேறிவிட்டது, மீட்பின் அனுபவம் தான் ஈஸ்டர் பண்டிகை. அப்போது அதற்காக இந்த வாரத்திலிருந்தே ஆயத்தப்பட திருச்சபை நம்மை அழைக்கிறது. ஒருவேளை 7 வாரங்கள், எத்தனை வாரம் இருக்கும்? 7 வாரங்கள் இருக்கும். அநேக திருச்சபைகளில் அநேக பிரசங்கியாரை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? கூட்டங்களெல்லாம் வைப்பார்கள். அதுக்கு பேர் என்ன கூட்டங்கள்? மகிமையின் கூட்டமா? லெந்து கால கூட்டங்கள். வேற என்ன சொல்லுவாங்க? கன்வென்ஷன் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தப்பாக கேட்டேன்னா, கன்வென்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? கரெக்ட் தான். யார் சொன்னீங்க? சொல்லுங்க. ஆமாம், உயிர் மீட்சி கூட்டம். அப்போ இப்பெல்லாம் செத்துருக்கோமா? அப்படி அல்ல. ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் தியானிக்கிறதை காட்டிலும் விசேஷமாக இன்றைய நாளிலிருந்து ஈஸ்டர் தினம் வரைக்குமாக தியானிக்க போகிறது உயிர் மீட்சிக்கான
பிரசங்கங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கான அல்லது ஏதோ ஒரு ஆடம்பரத்திற்கான இல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாதபடிக்கு உயிர் மீட்பு என்று சொல்லுகிற, உயிர் மீட்சி என்று சொல்லுகிற வார்த்தையை முன்வைத்து அந்த உயிர் மீட்சி கூட்டங்களாக பிரசங்கங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நம்மை ஏவுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து நாம் எதற்காக ஆயத்தப்பட போகிறோம்? ஆண்டவரினுடைய பாடு மரணங்களை, அதனுடைய காரியங்களை சிந்தித்து அந்த கோல் ஆகிய அந்த ஈஸ்டருக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படியாக இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, நம்மெல்லாம் யாரு? நம்மள எருசலேம் சர்ச் மக்கள். அப்படியா? கரெக்ட் தான், சத்தமாக சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள். சரியா? இது யார்? இந்த பேர் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இப்போ நான் போய் கிறிஸ்தவன் நான் சொல்லணுமா? நான் சொல்லணுமா? அவசியம் இல்லை, அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா? யார் கொடுத்தது? இந்த பேர் யார் கொடுத்தது? இந்த உலகம் கொடுத்தது இல்லையா? அப்படியாக திருச்சபையும் அநேக பெயர்களை கொடுக்கிறது. இவர்கள் எல்லாரும் என்னுடைய சபையார். நீங்கள் சந்தா கட்டிட்டீங்கன்னா யார்? சபையார். திருமறையும் நமக்கு பெயர்களை கொடுக்குது. திருமறையும் நமக்கு அநேக பெயர்களை கொடுக்கிறது. அதில் ஒரு பேர், அதை குறித்து தான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கு. அப்போது இந்த திருச்சபையை கொடுக்கிற பெயரை காட்டிலும், இந்த சமுதாயம் கொடுக்கிற பெயரை காட்டிலும் திருமறை கொடுக்கிற பெயர் அது ஆணித்தரமாகவும் அது மீட்டெடுக்கிறதாகவும் நம்மை சிந்திக்க வைக்கிறதாகவும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரியா? அப்போ இன்றைக்கு எதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது அதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஃபால் as the violation of the purpose of creation. தமிழில் சொல்லணும்னா படைப்பின் நோக்கம் மீறுதலாக வீழ்ச்சி. படைப்பின் நோக்க மீறுதலாக அதனுடைய விளைவாக கிடைத்தது என்னதான்? வீழ்ச்சி. அப்போ படைப்புனா என்ன? படைப்பின் நோக்கம் என்று சொன்னால் என்ன? அது எப்படி மீறப்பட்டது? அதனுடைய விளைவுகள் என்ன ஆயிற்று? இதனால் நாம் வாங்கின பேர் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த படைப்பு என்று சொன்னால் என்ன? அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைகளை கேட்டிங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிச்சிச்சார் அப்படின்னு குழந்தை சொல்லும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதியில் தொடக்கத்திலே கடவுள் என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் என்ன பண்ணாரு? படைத்தார். சிருஷ்டித்தார் என்று சொன்னால் படைத்தார்னு அர்த்தம். அப்போ படைத்தார், இதுதான் படைப்பு. முதலாவதாக ஆண்டவர் செய்தது என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய படைப்பு என்பது இந்த வானத்தையும் நாம் அமர்ந்திருக்கிற இந்த பூமியும் கடவுள் என்ன பண்ணினார்? உருவாக்கினார், படைத்தார் என்று சொல்லி திருமறை சொல்கிறது. எதற்காக படைத்தார்? இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. போன வாரமே இந்த கேள்வி கேட்டேன், இந்த வாரம் கேட்டேன்னா உதச்சி போடுவீங்க. என்ன, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டோம். எதுக்காக வந்துங்க? போன வாரம் சொன்னீங்க கடவுளை தரிசிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அப்படியாக இப்பொழுது கடவுள் ஏன் படைக்கிறார்? படைக்கிறதுக்கான அவசியம் என்ன? படைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்க வேண்டும்? வாசிங்க 2ஆம் வசனம். இந்த பூமியானது ஒழுங்கு இன்மையும் வெறுமையுமாய் இருந்தது. there is no discipline and there is no creation in the world. இந்த உலகம் ஒரு ஒழுங்குக்குள்ளாக இல்லை, ஒரு உருவத்திற்குள்ளாக இல்லை. அதே போல இந்த உலகமானது ஒரு சரியாக படைப்பிற்குள்ளாக இல்லை, வெறுமையாக இருக்கு. எம்டி, the world was empty. அப்போ ஆண்டவர் நினைக்கிறார், என்ன பண்ணணும்? இவற்றை நான் படைக்க வேண்டும். அதற்குரிய அவசியம் என்ன? நோக்கம் என்ன?
கடவுள் இந்த உலகத்தை படைக்க நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, இல்லாத ஒன்றை உருவாக்குகிறது தான் யாரு? கடவுள். அப்ப என்ன பண்ணுகிறார் கடவுள்? இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொன்றை படைக்கிறார். 1வது நாள் என்ன படைச்சார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது நாள் ஆகாய விரைவை உருவாக்கினார். 3வது நாள் 4வது நாள் சூரியன் சந்திரன். 4வது நாள் சூரியன் சந்திரன். 3வது நாள் என்ன படிச்சாரு? 9ஆம் வசனம். சரி, சமுத்திரத்தை எல்லாம் படைச்சார். 6வது நாள் ஸ்ட்ரைட்டாவே வந்துடுறேன். 6வது நாள் மனுஷனை படைச்சிட்டார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ கடவுள் இல்லாதவைகளை இப்பொழுது உருவாக்குகிறார். படிப்படியாக கடவுள் உருவாக்குகிறார். 1ஆம் நாளிலிருந்து 6ஆம் நாள் வரைக்குமாக கடவுள் உருவாக்கினார். இது ஏன் கடவுள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அவைகளினால் உருவாக்குறார். அதிலே கடவுள் படைத்த படைப்பு என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடவுள் படைக்கிறார். கடைசியில் யாரை படைத்தார்? மனுஷனை படைச்சார். மனுஷனுக்கு அப்புறம் கடவுள் ஒரு படைப்பை படைத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணல? இன்னொரு படைப்பை இதுவரைக்குமாக உலகத்தில் செய்யல. கடைசி படைப்பு என்ன? மனுஷி. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் கடவுள் என்ன பண்ணல? படைக்கவே இல்லை அப்படின்னு தான் திருமறை சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த படைக்கப்பட்ட படைப்பு இதனுடைய நோக்கம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இது ஏன் மீறுதலாய் மாறினது? இது ஏன் மீறுது? நம்முடைய தலைப்பு படைப்பின் நோக்கம் மீறுதலாய் ஆனது நிமித்தமாக கிடைத்தது என்ன? வீழ்ச்சி. படைப்பின் நோக்கம் மீறுதலாக வீழ்ச்சி. அப்ப படைக்கப்பட்ட நோக்கம் தெரிஞ்சிருச்சு. இந்த படைக்கப்பட்ட நோக்கம் எப்படி மீறப்பட்டது? யாரால் மீறப்பட்டது? என்ன காரணத்தினால் மீறப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, அநேக மீறுதல்கள் இதிலே காணப்படுகிறது. 1 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் தான் படைத்த கடைசி படைப்பு என்னதான்? மனுஷன்தான். அந்த மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் நீ சாப்பிடலாம், ஆனாலும் இது நன்மை இது தீமை என்று சொல்லி அறியத்தக்க ஒரு கனியை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த கனியை நான் வச்சிருக்கிறேன், அந்த கனி என்ன பண்ணக்கூடாது? நீ புசிக்க கூடாது. இதுதான் கட்டளை. நான் வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. அப்போ புசிச்சா என்னாகும்? புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். இது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இன்னொன்று, இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் முதலாவதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இப்போ இந்த ரகசியம் என்ன ஆகுது? ஏன் இந்த மனுஷன்ட்ட கடவுள் இதை சொல்லணும்னு சொன்னால், சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் இது நமக்கு புரியும். கடவுளுடைய படைப்பு ஏன் கடவுள் 6ஆம் நாளிலே இந்த மனிதனை படைத்தார் என்று சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் நிம்மாத்திரம் என்னமா என்கிறேன். நீர் அவனை தேவ தூதர்களுக்கும் கொஞ்சம் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்மது, இந்த வார்த்தை தான் மிக உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை செய்ய அதிகாரம் கொடுத்து அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்ப படைப்பினுடைய நோக்கம் என்ன? கடவுள் மனுஷனை மாத்திரம் படைக்கல, ஊரும் பிராணிகளை, ஜீவ ஜந்துக்களை, அது மாத்திரமல்ல மிருக ஜீவன்களை, பறக்கும் பிராணிகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே படைத்தார். ஆமாவா இல்லையா? மனுஷனை மட்டும் கடவுள் படைக்கல, எல்லாத்தையும் படைத்த. இயற்கையை படைத்தார், ஊரும் பிராணிகளை படைத்தார், ஆகாயத்து பறவைகளை படைத்தார், ஜலத்துக்கு கீழாக வாழுகிற
உயிரினங்களை படைத்தார், எல்லாத்தையும் சேர்த்து படைச்சிட்டு என்ன ஆகுது, கடவுள் கடைசியில் மனுஷன் படைக்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த மனிதன் இவைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணணும், ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த மனிதன் இவர்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணணும், ஆண்டு கொள்ளணும். அப்படின்னு என்ன, இப்போ நான் ஒன்று இருக்கிறேன், நான் ஒருத்தர் எனக்கு கீழே வேலை செய்கிறாருன்னா என்ன சொல்லுவேன், அவருக்கு ஆர்டர் போடுவேன், நீ இதை என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ கடவுள் படைப்பில் எப்படித்தான் இருந்துச்சுன்னு சொன்னால், கடவுள் இந்த மனிதனை படைச்சு, இந்த மனிதன் சொன்னால் இந்த இயற்கை கேட்கணும், இந்த மனுஷன் சொன்னால் யார் கேட்கணும், ஆகாயம் கேட்கணும். இறையாதேன்னு இந்த மனுஷன் சொல்லணும், கடல் இறையக்கூடாது. ஒரு யானை முன்னாடி வருது, நீ அந்த பக்கம் போன்னு இந்த மனுஷன் சொல்லணும், அது நடக்கணும். இதுதான் கடவுளுடைய படைப்பு. ஆனால் இந்த படைப்பு வீழ்ச்சியை நோக்கி சென்று விட்டது. கடவுள் படைத்த படைப்பு வீழ்ச்சி. கடவுள் முதல் முறையாக கடவுளை படைத்த படைப்பு என்ன ஆகுது, அதில் ஒரு ஏமாற்றத்தை கடவுள் காண்கிறார். கடவுளுடைய படைப்பு ஒரு இடத்திலே கடவுளே தான் படைத்த படைப்பிலே வீழ்ச்சியாவதை கண்டு வருத்தப்பட்டார்னு திருமறை சொல்லுகிறது. அப்போ என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை கடவுளுக்கே உருவாகுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருதா, நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருகிற பொழுது நாம் கலங்கி போகிறோம். ஆனால் இது யாருக்கே நடந்திருக்கு, இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கே நடந்திருக்கு. எப்படி திருமறையில் இருக்குதா, எடுத்தவங்க வாசிக்கலாம். என்ன மீறுதல், இந்த மனுஷன் சொன்னா இந்த இயற்கையில் கேட்காமல் போனதுக்கு காரணம் என்ன, மனிதனுடைய மீறுதல்கள். என்ன மீறுதல்கள், எடுத்தவங்க வாசிங்களா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் இந்த பாம்பானது, இந்த பாம்புக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லுவோம், என்னது, சர்ப்பம் சொல்லுவோம். இன்னொரு பேர் கொலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுங்களேன், பிசாசு. நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், பாம்பு, பிசாசு. இந்த சர்ப்பம் வஞ்சிக்கிறது எப்போ, வாசிங்க, தந்திரமுள்ளதான் இருந்தது. அது ஏவாளை நோக்கி ஒரு கேள்வி கேட்குது. ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் திருமணமாகி ஒரு கணவனும் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ என்னுடைய மனைவி எனக்கு உண்மையாக இருக்கிறாளா, என்னுடைய கணவன் எனக்கு உண்மையாக இருக்கிறாளா என்று சொல்லி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னாகும், இல்லை என்ன ஆகும், குடும்பம் வீணா போகும். அப்போ அந்த கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்விக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன, சந்தேகம். அந்த சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன என்ன ஆகும், குடும்பத்தில் நிம்மதி போயிடும். அந்த சந்தேகத்தை உண்டாக்குறது யாருடைய வேலை, இந்த பிசாசனுடைய. அவருடைய வேலையை கரெக்டாக பிசாசு செஞ்சுட்டா. அப்படி என்னாச்சு, அந்த இடத்துல அங்கே நடந்தது என்ன, இதுவரைக்கும் ஏவாளை பார்த்து ஒருவரும் கேட்டிராத ஒரு கேள்வியை சர்ப்பம் கேட்குது. என்ன கேட்குது, உன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலும் சர்ப்பமானது இப்படி இருக்குது, ஸ்திரீயே, கடவுள் தோட்டத்தில் வைத்து விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லி மறுமொழியாக சொல்கிறார். சர்ப்பம் என்ன கேட்குது, அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சகலத்தையும் ஒப்புவிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க, வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். ஆனாலும் நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். இதோடு அந்த அம்மா நிப்பாட்டிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் யாருக்கு செவி கொடுக்கக்கூடாதோ அவர்களுக்கு செவி கொடுத்துட்டாங்க. என்றைக்குமே ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணும், நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்போ என்னது, தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷனை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வளர்த்திட்டாங்க. என்ன நடக்குது அந்த இடத்துல, அதோடு நிப்பாட்டாம ஆனாலும் ஒரு வார்த்தையை போட்டாங்க, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனிகளை
கனியை நாங்கள் குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இந்த ரகசியம் மனிதனுக்கு தெரிந்த ஒரு ரகசியத்தை யார்கிட்ட சொல்லியாச்சு? பிசாசிடம். இதுதான் முதல் வீழ்ச்சி. ரகசியத்தை என்னைக்கு வெளிப்படுத்துகிறோம் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின நிமித்தமாக மனுகுலம் ஆண்டவரோடு வைத்திருந்த உறவுகளை மீறுகிறது. என்ன நடக்குது? இந்த கேள்வியை நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னால் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றார். நல்லா கவனிங்க. இந்த பிசாசு யாரு? விழுந்து போன தூதன். அப்போ பரலோகத்தின் ரகசியம் இந்த தூதனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை மனதில் கொண்டவனாக என்ன பண்ணுறான்? நீங்கள் இதை சாப்பிடுகிற பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துடுது. என்ன? நீங்கள் தேவதூதர்களை போல இருக்கலான்னு சொல்லி தான் வஞ்சிக்கிறான். அப்போ என்ன? அவங்களுக்குள்ளாக ஒரு ஆசை வந்து விடுகிறது. என்ன? நம்ம தேவதூதர்களை போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 8 மனிதனுக்கு விட்டு எல்லாவற்றையும் படைத்து தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாய் தான் என்ன பண்ணார்? கடவுள் படைத்தார். அப்போ தேவதூதர்கள் யாரு? தேவர்கள் எங்க இருக்கணும்? வானத்தில் இருக்கணும். மனுஷங்க எங்க இருக்கணும்? பூமியில் இருக்கணும். இவங்களுக்கு மனுஷன் பூமியில் வாழ்றதை விட கடவுளோடு கூட கடவுளுக்கு அடுத்தபடியில் இருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி நினைக்கிற நினைவு என்ன ஆயிடுச்சு? கண்கள் திறக்கப்படும் என்று சொல்கிற பொழுது அது திறந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்த யோசனை தான் இரண்டாவது வீழ்ச்சி. ஆசை இரண்டாம் வீழ்ச்சி. மூன்றாவது என்ன வீழ்ச்சி ஏற்படுகிறது? தொடர்ந்து வாசிங்க. தேவர்களைப் போல என்ன பண்ணுவீங்க? இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அதனால தான் இப்படி சொன்னாருன்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. 6ஆம் வசனம். இதுதான் நாம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்ம செய்யக்கூடாத காரியம். ஒரு பொருள் இருக்கு, அது புசிப்புக்கு நல்லா இருக்கும். ஒரு ஆப்பிள் பார்க்குறோம், அந்த ஆப்பிள் புசிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அடுத்தது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பல பலன் இருக்கும். இந்த வார்னிஷ் அடித்து வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? பல பலன் இருக்கும். புத்தியை தெளிவிக்கிறதுக்கு விருட்சமாக இருக்குது. பசியில் உங்கள் கையில் ஒரு ஆப்பிள் கிடச்சா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. அது உங்களுடைய உடலுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற நினைவுகளை கொண்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டுட்டு வசனம் சொல்லுது, அது சாப்பிட்டதோடு அவங்க நிப்பாட்டல, தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்துட்டார். நம்ம கெடுக்கிறதெல்லாம் மற்றவங்களே என்ன பண்ணிடுறோம்? சேர்த்து கெடுத்து. அதைத்தான் இந்த அம்மா செஞ்சாங்க. என்ன ஆச்சு? கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார்? வாங்கி சாப்பிட்டார். இப்போ என்ன நடக்குது? அடுத்த மீறுதல் பாருங்களேன் எப்படி வருது. கடவுள் வருகிறார். அப்படி சத்தத்தை கேட்கிறவள் அது சாப்பிட்ட உடனே என்னாச்சு? கண்கள் திறந்துருச்சு. தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஆடைகளை அவர்களே செஞ்சு மறைத்து கொண்டார்கள். இப்போ கடவுள் வருகிறார். சாயந்தரம் ஆகிற பொழுது கடவுள் வருகிறார். இவங்க என்ன பண்ணாங்க? ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதுதான் மனுகுலத்தினுடைய அடுத்த மீறுதல். கடவுளை பார்க்காதபடிக்கு ஓடி மறைந்து கொண்டார்கள். அப்போ கடவுள் கூப்பிடுறார், வந்து எங்க இருக்கிறீங்க? நாங்கள் இந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ தான் என்ன வருது அவங்களுக்குள்ள? அப்பா பொண்ணு, அப்பா பையங்கிற உறவு மாறி என்ன வருது அவங்களுக்குள்ள? இன்னொரு ஃபீலிங் ஒன்று வருது. அது ஆண்டவரை பார்க்க விடவில்லை. இது அடுத்த மீறுதல். சொல்லிட்டு எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ கடவுள் கேட்கிறார், நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அறிவித்தவன் யார்? அப்போ அந்த சொன்னது, இந்த சர்ப்பமானது எங்களை என்ன பண்ணுச்சு? வஞ்சித்து போட்டது. அடுத்த வசனம் நீங்கள் வாசிங்க. அதுக்கு ஆதாம் 12ஆம் வசனம். அடுத்த மீறுதல் என்ன? ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். யோசிங்க, இவர் ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? மன்னிச்சிருப்பார். மனுஷனுக்குரிய இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தர் மேலே தூக்கி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்?
தப்பிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இவர் யார் மேலே தூக்கி பழிய போட்டார்? ஏவாள் மேலே போட்டிருந்தா பரவாயில்ல. இன்னொரு வார்த்தையும் சுருக்குன்னு சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு கொடுத்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணிட்டா? எனக்கு இதை கொடுத்த நான் நம்பி சாப்பிட்டுட்டேன். தப்பு யார் மேலே? போ, தப்பு யார் மேலே சொல்லுங்க? தப்பு யார் மேலே? ஆண்டவர் மேலே. ஆண்டவர் இதை கேட்டோன்னு என்ன பண்ணிட்டார்? சூடாயிட்டார் கொஞ்சம். அப்போ என்ன அர்த்தம்? நாம் செய்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் தந்த அந்த ஏவாள் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன். இதுதான் மீறுதல். நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து நாம் மீறுகிற காரியம். அடுத்தது கடைசியாக அந்த 12ஆம் வசனம் முடிகிற பொழுது என்ன நடக்குது? கடைசி வார்த்தைகளை வாசிங்க. புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, இப்படி செய்தது என்ன? ஸ்திரீயானவள் இப்பத்தான் சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்து போட்டது, நான் பண்ணல, சர்ப்பம். இது கடவுளுடைய பார்வையிலே மீறுதலாய் காணப்பட்டது. இதன் விளைவாக என்ன நடந்துச்சு? அதே அதிகாரத்திலே 21, 22, 23, 24 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்ன ஆகுது? 23ஆம் வசனம், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தி தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த ஏதேன் தோட்டம் என்பது ஒரு மகிமை நிறைந்த இடம். இந்த ஏதேன் தோட்டம் என்பது சகல காட்டு மிருகங்களும் இருந்த இடம். இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருந்த ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து, இந்த ஏதேன் தோட்டம் அவர்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து கடவுள் அவர்களை வசனம் துரத்தி விட்டார். வெளியே போங்கன்னு சொல்லி கடவுள் அவர்களை துரத்தி விட்டார். மனுகுலம், அவர் படைத்த படைப்பு அந்த இடத்துல ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறார். கடவுள் ஆனாலும் ஒன்றும் செய்யலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் ஒன்றும் செய்யலை. வசனம் என்ன சொல்லுது? இந்த கனியை நீங்கள் புசிக்கிற பொழுது என்ன பண்ணுவீங்க? சாகவே சாவீங்கன்னு சொன்னார். ஆனால் 2 பேர் செத்துட்டாங்களா? ஆதாம் ஏவாள் என்ன ஆயிருக்கணும்? என்ன ஆயிருக்கணும்? செத்து இருக்கணும். ஆனால் என்ன ஆகலை? சாகலை. ஏன் சாகலை ஐயா? இல்லை, வேற ஏன் அவர்கள் சாகலை? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. கடவுள் என்ன பண்ணாரு? வேற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். நீங்க இருக்காத என்ன பண்ணிரு, வெளியே போயிடு. திரும்பி இவன் ஒருவேளை மனம் மாறி அதை எடுத்துட்டா நான் மறுபடியும் கடவுளோடு ஒப்புரவாகுவேன்னு சொல்லி திரும்பி வந்துடக்கூடாது என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்துக்கு என்ன பண்ணார்? கடவுள் காவல் வைத்தார். சுடரொளி பட்டணத்தின் வாயிலாக தேவன் காவல் வைக்கிறார். இப்போ இந்த மீறுதல்களின் வாயிலாக இந்த ஆதி பிதாக்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போனாங்க. இது மட்டுமா? இன்னும் இயற்கையிலே மீறுதல்கள் வருது. அதுதான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. இப்போ என்னாச்சு? அவர்கள் சந்ததிகளெல்லாம் பெருகிட்டாங்க. எல்லாம் பெருகி அங்கே பூமி நிரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். குமாரத்திகள் பிறக்கிறார்கள். இப்போ என்ன ஆகுது? அடுத்த ஒரு காரியம் நடக்கிற. தேவகுமாரன் மனுஷகுமாரர்களோட என்ன பண்ணுறாங்க? கலக்கிறார்கள். அங்கே ஒரு சந்ததிகள் உருவாகுது. அடுத்து தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பூமியில் இருந்தார்கள். பெற்றபோது பேர் பெற்ற பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாதவைகளானதே என்றும் கர்த்தர் கண்டு. இப்பதான் கடவுள் ஒரு கன்க்ளூஷன், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மனஸ்தாபம். ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சணும், ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சோன்னு சொல்லி ஆண்டவர் என்ன மனஸ்தாபப்படுகிறார். அதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அவர் இந்த மனுஷன் எப்படித்தான்? 3ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும்
மனுஷனோட போராடுவதில் என்ன ஆச்சு? இந்த மனுஷனோட எனக்கு பெரிய அக்கப்போர். என்னுடைய ஆவி யாரோட போராடிட்டு இருக்கு? நான் படைத்த படைப்பாகி இந்த மனுஷனோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அப்போ அப்பத்தான் ஆண்டவருக்கு தெரியுது, இவன் ஏன் இப்படி பண்றான், இவன் ஏன் இப்படி பண்றான், ஏன் விழுந்து போகிறான். அப்பத்தான் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வர, இவன் யாரு தான்? இவன் மாம்சம். அப்பத்தான் ஆண்டவர் புரிஞ்சு, நம்ம படைச்ச படைப்புல அவனை மாம்சமாய் படைத்து விட்டோம், அதனால என்ன பண்ணிட்டான், அவன் வீழ்ந்து விட்டான். ஒருவேளை மாம்சத்துக்கு இல்லாதபடிக்கு ஆவிக்கு ஏற்ற வகையிலே நான் அவனை படைத்திருந்தான் என்ன பண்ணிருக்க மாட்டான், விழுந்திருக்க மாட்டான். வசனம் சொல்கிறது, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. இதுதான் ஆண்டவர் அவர்களை கொல்லாமல் விட்டதற்கான காரணம். அது வரைக்குமாக மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ வருஷம் இருந்துச்சு? இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை கூட்டித்தான் கொடுத்திருந்தார். அதற்கு பின்பதாக தான் ஆயுஷ் நாட்களில் குறைவை காண முடியும். எப்படி? அதுக்கு முன்பதாக எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? நீங்கள் முன்பதாக அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது வசனம், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று. சேத் எத்தனாவது பையன் ஆதாமுக்கு? 3வது பையன். காயின், ஆபேல். ஆபேல் இறந்ததற்கு பின்பதாக 130 வயதிலே ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள. அடுத்த வசனம், எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? 800 வருஷம் உயிரோடு இருந்து தேவனோடு கூட சஞ்சரித்து பெற்று. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். எத்தனை வருஷம்? 930 வருஷம் மனுஷன் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் மனஸ்தாபப்பட்டதுக்கு பின்பதாக மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் எவ்வளோ? 120 வருஷம். இதற்கு பின்பதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்பதாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோவாவினுடைய தகப்பன் யார்? லாமேக். அவருடைய வருஷம் எவ்வளோ? 700. அடுத்தது 30ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரன். அப்போ எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க? எல்லாரும் 700 ஆண்டு காலங்கள், 500 ஆண்டு காலங்கள், 800 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. இப்போ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டதுக்கு பின்பதாக 120 வருடம் என்று எழுதிவிட்டார். பின் நாட்களில் எப்படியாச்சு? மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் 80 வருஷம். ஆனால் 80 வருஷமாக இருந்தால் அது என்னதான்? ஆண்டவர் சொல்லிட்டார், வருத்தமும் சஞ்சலம்தான். அப்போது மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் குறுகி போவதற்கு காரணம் என்ன? கடவுளுடைய கோபாக்கினை. இப்போ என்ன நடந்துச்சு? எல்லாம் நடக்கிறது. கடைசியில் கடவுள் மனஸ்தாபப்பட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது. 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல். இப்போ என்னாச்சு? மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு யாரெல்லாம் பலிகேடாகிறாங்க? மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் என உண்டாயிருக்கிறவைகளை என்ன பண்ணுவேன்? நிர்மூலமாக்கி போடுவேன் என்று சொல்லி கடவுள் ஒரு முடிவை எடுக்கிறார். இப்போ மனுஷன் செஞ்ச தப்புக்கு யாரெல்லாம் போறான்? இந்த இயற்கை போகிறது, ஊரும் பிராணிகள் போகிறது, எல்லாருமே கடவுள் என்ன பண்றார்? அழித்து போட்டார். இதுக்கு பின்பதாக வருகிற கதை உங்களுக்கு தெரியும், நோவாவின் கதை. அப்போ 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. இப்போ யோசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இப்போ படைச்சதுக்கு பின்பதாகவும் உலகம் எப்படி இருக்கு? அதே தான். இந்த இடத்துல தான் கடவுள் மனசு விட்டார். என்ன? இந்த உலகத்தை என்ன பண்ணணும்? அழிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவெடுத்தவராக. அடுத்த வசனம் சொல்கிற, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, நான் அவர்களை
பூமியோடும் கூட அழித்து போடுவேன். கடவுள் உருவாக்கின படைப்புகளோடு கூட என்ன பண்றார்? பூமியோடு கூட அவங்களை என்ன பண்றேன்? அழித்து போடுகிறேன். அப்போ ஒரு படைப்பில் ஒரு வீழ்ச்சி வந்து விட்டது. கடவுளுடைய படைப்பில் வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? மனிதனுடைய மீறுதல்கள். இப்போ அந்த மீறுதல்கள்னாலே ஒரு உலகம் அழிக்கப்பட்டு போனது. என்ன நடக்குது அடுத்தது? அப்போ இது எதனால் நடந்தது? மனுஷனுடைய வீழ்ச்சி. இதனுடைய காரணம் என்ன? இப்போ தான் அந்த பேருக்கு வந்திருக்கிறோம். எதனால இந்த மனுகுலம் மீறிச்சு அப்படின்னு சொன்னால், ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது? ரோமர் 7:15, எப்படி எனில் நான் செய்யறது எனக்கே பிடிக்கல, நான் விரும்புகிற காரியத்தை செய்யாம நான் வெறுக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றேன்? நான் செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதுதான் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. எல்லா மனுஷனுக்குள்ளவும் என்ன இருக்கும்? 2 ஆவி இருக்கும். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. நம்ம என்னைக்கு நம்மகிட்ட இருந்து வசனம் சொல்லுகிறது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கொலா சண்டை வரும் இல்லையா? பைப்பு சண்டை, பக்கத்து நிலத்து சண்டையெல்லாம் வரும்போது நம்முடைய வாய்களிலிருந்து என்ன வரும்? நிறைய பொன்மொழிகள் எல்லாம் வரும். அப்போது ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகள் எங்கேருந்து வரும்? அதே வாயிலிருந்து தான் வரும். அது எப்படி சீக்வன்ஸ் மட்டும் மாறுது? சர்ச்சுக்கு வரோம், இதே வாய் தான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ பைப்புக்கு போயிட்டோம், அடுத்த நாள் காலையில் பைப்புக்கு போயிட்டோம், தண்ணி பிடிச்சே ஆகணும், வேலைக்கு போக வேண்டிய அவசரம். என்ன பண்ணுறது? ஒரு பக்கத்தில் இருக்குங்க ஒரு குடத்தை என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போது துதித்த அதே வாயிலிருந்து இப்போ வரும் சரசரமாக என்ன வரும்? பொன்மொழிகள் வரும். எப்படி? ஒரே வாயிலிருந்து தான் வருது, ஒரே குரல் தான், குரலோட டோன் வித்தியாசம், சரியா? அந்த ஆக்ரோஷம் வித்தியாசம். இது எங்கிருந்து வருகிறது? அசுத்தாவி பற்றி பேசிட்டு இருக்கும்போது கொட்டாவி தான் அதிகமாக இருக்குது. என்ன? ஏன்? ஒரே சரீரத்திலிருந்து தான் வருகிறது. என்றைக்கு இந்த மாம்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஆவியை காட்டிலும் பேலன்ஸ் பண்ண முடியாம மேலே வந்துடுமோ, அன்றைக்கு இந்த அசுத்தாவி என்ன பண்ணும்? மனுஷனுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். அப்போ எனக்குள் இருக்கிற பாவமே இதை செய்கிறது. அப்போ என்ன நடந்துச்சு? ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த பாவம் இவைகளெல்லாம் நடப்பிச்சிச்சு. அப்போ தான் மனுஷனுக்கு ஒரு பேர் வருது. என்ன? மனிதன் பாவி. திருமறையிலிருந்து மனிதனுக்கு அநேக பேர், அதில் ஒரு பேர் என்ன? பாவி. அது வரைக்குமாக இந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அதற்கு பின்பதாகத்தான் என்னாச்சு? இந்த மனிதர்கள் பாவிகள் என்று சொல்லுகிற பெயரை சம்பாதித்தார்கள். அடுத்த வசனம், இவைகளெல்லாம் ஏன் நடந்துச்சு? அடுத்த வசனம், அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என்னுடைய மாம்சத்தில், இந்த ஃப்ளஷ், கடவுள் சொன்னார் இல்லையா, அவன் மாம்சம் தானே, அவன் பலவீனம் உள்ளவன், இந்த மாம்சம் தானே, இந்த மாம்சத்தில் நன்மை வாசமா, நல்லது வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில். நம்ம ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? நம்ம ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? பாவம் என்னை தொடர்ந்தால். அதில் ஒரு வார்த்தை வந்துச்சு, என்ன? அநேக நல்குணங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது, அது வெளிப்பட முடியாதபடிக்கு ஒரு சில நேரங்களிலே தாறுமாறாய் போவதற்கு என்ன காரணம்? இந்த பாவம். அப்போ என்ன நடக்குது? இதை செய்ய முடியாத, நன்மை வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ ஒரு சில நேரங்களில் மனிதனும் தவறுவதற்கான காரணம் என்ன? இந்த பலவீனம். அடுத்த வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் வெறுக்கிற இந்த விரும்பாத தீமையே செய்து விடுகிறேன்.
அந்தபடியே நான் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற இந்த பாவமே என்ன பண்ணிருச்சு, இப்படி செய்திருச்சு. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்துல தான் என்ன இருக்கு, தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப நன்மை செய்கிற எங்க இடத்துல என்ன இருக்கும், தீமை இருக்கும். இந்த தீமையை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. 24ஆம் வசனம் சொல்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான். இப்பதான் மனுஷன் சொல்ல, நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை ரட்சிக்க கூடும்? இது ஒரு ஆத்துமா கேட்கிற கேள்வி. நிர்பந்தமான மனுஷன் நான், பலவீனமான மனுஷன் நான். இந்த சரீரத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடியவர் யார்? இது எப்போ இந்த வார்த்தை எப்போ வரும்னு சொன்னால், என்றைக்கு பாவம் செய்து விழுந்து விட்டோமோ இந்த காரியங்கள் வருகிற பொழுது என்ன நடக்குது, மனுகுலம் வீழ்ச்சியில் அமர்ந்திருக்கிற பொழுது கடவுளுடைய பார்வை நின்று விலகி போகிறான். இதுக்கு ஒரு தீர்வு என்ன? மனுகுலம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, ஆண்டவருடைய படைப்பிலிருந்து விலகி விட்டது, கடவுள் மனஸ்தாபப்பட்டு விட்டார். இப்பொழுது என்ன நடக்குது? இது பழைய பிரமாணம். இது என்னது? பழைய பிரமாணம். இது பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் எப்படி வருது தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. இதற்கான தீர்வு தான் என்ன? நான் பாவியாகிவிட்டேன், மனுகுலம் தன்னுடைய பாதையிலிருந்து விலகிவிட்டது, இப்பொழுது கடவுளுடைய பார்வையிலிருந்து நான் விலகிவிட்டேன். ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய காரியங்களிலிருந்து விலகிவிட்டார்கள். இப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் அழித்து விட்டார். இப்பொழுது மீண்டும் மனுகுலம் பாவத்திலேயே தான் இருக்கு. நீங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன், நான் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் ஒரு பாவமும் நான் செய்ததில்லை. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். நீங்களும் தான் கீழே உட்காந்துருக்க உங்களையும் சேர்த்தா சொல்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாவம் கூட நான் பண்ணதில்லை. சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தர். யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் பாவி. அதான் திருமறை சொல்லுகிறது, நாம் எல்லாரும் யாரு தான்? பாவிகள். ஏன் சொன்னா, நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? மாம்சமா இருக்கிறோம். மாம்சத்தில் என்ன இருக்கு? பாவம் இருக்கிறது. இப்படி வீழ்ந்து போன நாம் இன்னும் லெந்து காலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இப்படி வீழ்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி எழுந்திருப்பது? அதற்கான தீர்வு என்ன? ஒன்று, கடவுளையே பற்றி கொள்ள வேண்டும். இந்த விழுந்து போனவர்கள் கடவுளையே பற்றி கொள்ளுகிற பொழுது விழுதலிலிருந்து எந்திரிக்கணும். இது வசனம் சொல்லுதா? ஆமா, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம். அப்ப எந்திரிச்சு நிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் இந்த வீழ்ந்து போயிட்டேன், மனுகுலம், நான் எந்திரிச்சு நிக்கணும். நான் என்ன பண்றது? இனி பாவம் இல்லாமல் நான் வாழணும். என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ள பாவம் வரக்கூடாது. நான் இனி வீழ்ந்து போகக்கூடாது. என்னுடைய வியாபாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய சந்ததிகளில் நான் விழுந்து போகக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நல்லா சொன்ன இல்லையா? மறுமலர்ச்சி கூட்டங்கள், பிரசங்கங்கள். அப்ப நான் பாவத்திலே தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். பாவம் இல்லாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன? கடவுளையே சார்ந்து கொள்ள வேண்டும். எப்படி? அதைத்தான் வசனம் சொல்கிறது. வாசிங்க. 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன், அங்கே ஆதாம் என்ன பண்ண? தன்னுடைய பாவத்தை மறைத்து விட்டார். அங்கே தெரியாம செஞ்சுட்டு ஏசப்பான்னு சொல்லியிருந்த, கடவுளேன்னு சொல்லியிருந்த கடவுள் என்ன பண்ணியிருப்பார்? மன்னித்திருப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவன் என்ன பண்ணுவான்? இரக்கம் பெறுவான். அப்படி இரக்கம் பெறுகிற பொழுதுக்கு ஒரு பேரை திருமறை கொடுக்கிறது. அப்போ அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு திருமறை இன்னொரு பேர் கொடுக்கிறது. எப்போ? பாவங்களை அறிக்கை செய்து இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒருவருக்கு வேதம் ஒரு பேரை சொல்லுகிறது. என்ன? அதே நீதிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படியாக சொல்லுது? என்ன பேரு? நீதிமான். வசனம் என்ன சொல்லுது? என்ன பேர் அவங்களுக்கு? நீதிமான். இதுவரைக்குமாக பாவியாய் இருக்கிற பொழுது பாவி,
இப்ப அதை அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெற்று கொண்டதுக்கு பின்பதாக மனுஷனுக்கு பேர் மாறுது. எப்படி சவுலுக்கு ஒரு பேர் மாறுச்சு? என்னது? பவுல். சவுலா இருக்கிற பொழுது எப்படியா இருந்தார்? அவர் பாவியாக இருந்தார். அவர் கிறிஸ்தவர்களை அறிந்தவர்களை கொலை செய்தார், அவளை அடிச்சாரு, கடவுளுக்கு விரோதம் புத்தகத்தை எல்லாம் கிழித்து போட்டார். ஆனால் பவுலாய் மாறினதுக்கு பின்பதாக 13 நிருபங்களை எழுதத்தக்கதாக கடவுள் எடுத்து பயன்படுத்தினார். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிற நாட்கள் தான் இந்த லெந்து காலங்கள். அப்ப லெந்து காலத்துக்காக ஆயத்தப்படுகிற நாம், வசனம் சொல்லுகிறது, ஒரு நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு பெயரை பெறுகிறது. வசனம் வாசிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் விழுந்த. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற லெந்து காலங்கள் எதுக்கு தெரியுமா? வீழ்ந்து போயிருக்கிற, வீழ்ச்சியில் இருக்கிற நாம் எழுந்து நிற்பதற்கான காலங்கள் தான் இந்த லெந்து நாட்கள். வீழ்ந்து கிடக்கிற நாம் எழுந்து நிற்பதற்காக, இந்த நீதிமான் என்கிற பெயரை மீண்டுமாய் சுதந்திரத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். அப்ப என்ன வசனம் சொல்லுகிறது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனா நம்ம நீதிமானா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து அதை திரும்ப செய்யாமல் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் விழுவோம். மனிதனுக்குள்ளாக ஒவ்வொரு பலவீனத்திலும் விழுந்து விழுந்து படிப்பினையாக போய்கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கிற சமயத்திலே 7 தடவை விழுந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. தாவீது என்று சொல்லி ஒரு மனிதர் இருந்தார். இந்த உலகத்திலே வச்சு தாவீதை போல ஒரு மோசமான மனுஷன் இல்லை. இந்த உலகத்திலே வைத்து, ஆனால் அவர் எழுதியிருக்கிற சங்கீதங்களை எல்லாம் பாருங்களேன், எப்படி இருக்கும்? மனதை உருக்குகிறதாக இருக்கும். இந்த தாவீது, அவருக்கு மட்டும்தான் தெரியும் கடவுளுடைய மனசை எப்படி மாத்துறது. இந்த தாவீதுக்கு மட்டும்தான், திருமறையில் வேறு யாருக்கும் இல்லை. கடவுளுடைய மனசை ஒரு மனுஷன் புரிஞ்சு வச்சிருந்தான்னு அது யார் தான்? தாவீது. தாவீது பாவம் செய்கிறான். அப்போ நார்த்தான் மூலியமாக கடவுள் அவன் செய்த பாவத்தை என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். உடனே தாவீது என்ன சொல்ல? நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல. வசனம் சொல்லுகிறது, அரியணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய மேல் அங்கிகளை கிழித்து விட்டு ரெட்டை உடுத்தி சாம்பல் அமர்ந்து, என்னை என்ன பண்ணிக்கோங்க, பாவியான மனிதன் நான், என்னை மீட்டுக்கொள்ளுங்கன்னு என்று சொல்லி கேட்கிற பொழுது இரக்கத்தை பெற்றார். ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்கிறதற்கு தேவன் தயை தர வேண்டும். அப்படி என்று சொன்னால் விழுந்து கிடப்பது தான் பாவம். வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படுவது என்பது கை தூக்கி விடுவது. அப்ப விழுந்து கிடக்கிறது பாவம், எழுந்து நிற்பது தேவனுடைய ஒத்தாசை. இரண்டாவதாக, தேவனின் சித்தப்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எழுந்து நிற்பது, எப்படி மீட்கப்படுவது என்று சொன்னால், இரண்டாவதாக மத்தேயு எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரின் சித்தப்படி செய்யறதுக்கு கத்துக்கிட்டோங்கன்னா, இந்த தாவீதை போல கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சோன்னு சொன்னா கடவுளோடு கூட மீட்கப்பட்ட அனுபவத்தில் திரும்பி சொல்லலாம். வசனம் வாசிங்க. 7:21. என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் தான் என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும். என் பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். 22ஆம் வசனம், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தினாலே பேய்களை ஓட்டினோமே, உம்முடைய நாமத்தினால் அந்நிய பாஷைகளை பேசினோமே என்று சொல்கிற பொழுது கடவுள் ஒரே வார்த்தை சொல்லுவார், என்னது? நான் உங்களை அறியேன். அப்போ நமக்குள்ளாக என்ன இருக்கணும்? இந்த மீட்கப்படுகிற அனுபவம், எழுந்து நிற்கிற அனுபவம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா கடவுள் சொல்லுவார், நீங்க யாருன்னு எனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அடுத்த வசனம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினவனாக காணப்படுவான். அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். முதலாவதாக எழுந்து நிற்கணும்னு சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்யணும். அடுத்தது கடவுளின் சித்தப்படி நடக்க வேண்டும். மூன்றாவதாக படைப்புகளின் மேல் கரிசனையாக இருக்க வேண்டும்.
இந்த மனிதனுடைய தவறுகளினாலே அழிக்கப்பட்டது எதுதான்? மற்ற படைப்புகள். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இந்த வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணமாய் இருக்கிறதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இந்த இயற்கையின் இடத்துல நீ அன்பு கூற வேண்டும், சக மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும், சக ஃபெலோ பீயிங்ஸோட நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற பொழுது நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக, எழுந்து நிற்கிறவர்களாக, வீழ்ந்து கிடக்கிறவளைப் போல அல்ல, எழுந்து நிற்கிறவர்களாக கடவுள் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த லெந்து காலங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, முதலாவதாக பாவத்திலிருந்து என்ன பண்ணணும்? எழுந்து நிற்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பாவத்தோடு கூட தேவனை என்ன பண்ண முடியாது, ஒருவரும் தரிசிக்க முடியாது. அதனால் இந்த லெந்து நாட்களை தேவனை தரிசிப்பதற்காக, விடுதலை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நம்ம பாவியா இருக்கலாம், ஆனால் பாவியாவே இருக்கக்கூடாது. கடவுள் வசனம் சொல்லுகிறது, பாவியை நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறார். அறிக்கை செய்து விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். வருகிற லெந்து நாட்கள் ஒவ்வொரு வாரத்திலும் இப்பேற்பட்ட மீட்புக்கான காரியங்களை சிந்திப்போம். இந்த லெந்து நாட்களின் முடிவிலே நாமும் மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவரோடு உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவரோடு கூட சந்தோஷித்து மகிழத்தக்கதாக கடவுள் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபையின் வாயிலாக எங்களுக்கு ஒரு தலைப்பை தந்து, ஃபால் ஆஸ் த வயலேஷன் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் நோக்கம் மீறுதலாக வீழ்ச்சி என்கிற தலைப்பிலே இந்த வாரத்திலிருந்தே எங்களை நாங்கள் நம்முடைய பண்டிகைக்கு, அந்த கிறிஸ்தவ பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாக கிருபை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் ஆசீர்வதியும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.